எல்லோரையும் இந்த ஃப்ளவர் ரெமடிஸ் இன்ட்ரடக்ஷன் வகுப்பிற்கு அன்போடு வரவேற்கிறேன். இந்த வகுப்புல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, மஸ்டர்ட் அப்படின்ற ஒரு மலர் மருந்தோடைய தன்மைகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளவர் ரெமடிஸை கண்டுபிடிச்ச டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அவர்களை பற்றியான ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுப்போம். இவர் வந்து இங்கிலாந்து நாட்டில் பிறந்து வளர்றாரு. இவர் ஹோமியோபதி டாக்டராக இருக்கிறாரு. அது இல்லாமல் பாக்டீரியாலஜிஸ்ட், பாக்டீரியாவை பற்றி ஆம், அந்த சயின்டிஃபிக் ரிசர்ச் பண்ணக்கூடிய ஒரு குழுவின் தலைவராக இவர் இருக்கிறார். அந்த சூழ்நிலையில இவருக்கு வந்து ஒரு டியூமர் வந்து அவருடைய தலையில இருக்குது. சர்ஜரி பண்ணக்கூடிய டாக்டர்ஸ் சொல்றது இவர் இன்னும் வந்து 3 மாதங்கள் தான் உயிரோடு இருப்பார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதற்கு அப்புறம் முக்கியமா அவர் ஒரு சில மலர் மருந்துகளை தயாரிக்கிறாரு. அதோடைய பயன்பாட்டினால பல வருடங்கள் அவர் வந்து உயிரோடு இருக்கிறாரு. அதுல ஒரு முக்கியமான மருந்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறிய மஸ்டர்ட் அப்படின்ற கூடிய ஒரு மலர் மருந்து. ஸோ இப்போ இந்த மஸ்டர்ட் அப்படின்ற மலர் மருந்தை பத்தி நம்ம விரிவாக பார்க்கலாம். இந்த மஸ்டர்ட் அப்படிங்கிற மலர் மருந்தை வந்து இந்த லைட் ஃப்ளவர் அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சில பேர் வந்து எப்போ பாரு காரணமே இல்லாத ஒரு சோர்வு மனநிலையில இருப்பாங்க, கவலையில இருப்பாங்க. எந்தவித காரணமுமே இருக்காது, ஆனா அளவு கடந்த சோகம் அவங்க கிட்ட இருக்கும். இப்போ ஒரு தொழில்ல ஒரு நஷ்டமாயிடுச்சு, குடும்பத்துல ஒரு கஷ்டமா இருக்கு அப்படிங்கும்போது சோர்வு மனப்பான்மைங்கிறது ஒரு இயல்பான ஒரு விஷயம். காரணமே இல்லாம ஒரு சோர்வு வருது, ஏதோ பழைய நினைவுகளோட தாக்கங்கள் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு மனநிலையில இருக்கிறவங்க இந்த மஸ்டர்டோட நெகட்டிவ் மனநிலையில இருப்பாங்க. லைஃப் ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, வேலை கிடைக்கல, குழந்தை இல்லை, திருமணம் ஆகலை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க நிறைய ஃபேஸ் பண்ணுவாங்க. லோன்லினஸ், தனியா இருப்பாங்க. இப்ப பார் தனிமைப்படுத்திப்பாங்க. ஒரு இருண்ட முகத்தோட இருப்பாங்க. ஆஹ் சில சமயம் அவங்கள அறியாமே அவங்க கண்ணில் தண்ணி வரும். ஏன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஆழ் மனதுல பதிந்து விட்ட சில கசப்பான விஷயங்கள் வந்து அவங்க கிட்ட அந்த தாக்கம் அவங்க கிட்ட இருக்கும். இப்போ இந்த பரஸ்பர உறவு முறை சொல்றோம் இல்லையா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஏற்படக்கூடிய ப்ராப்ளங்கள், குழந்தைகளுக்கும் பேரண்ட்டுக்கும் ஏற்படக்கூடிய சில கருத்து வேறுபாடுகள், நண்பர்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள், இப்படி பரஸ்பர உறவு முறையில் இருக்கக்கூடிய விரிசலை பார்த்தவங்களா இருப்பாங்க. சில பேர் வந்து chronic டிசீசஸ், தீவிரமான நோய் தாக்கம், அதனால ஏற்படக்கூடிய ஒரு டிப்ரெஷன், இல்லையா ஒரு பெரிய சர்ஜரியை முடிச்சுட்டு வெளியே வந்தவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு மன அழுத்தம், இதெல்லாம் இந்த மஸ்டர்டோட நெகட்டிவ் மனநிலையில இருக்கக்கூடியவங்களோட மனநிலை இது. இப்போ நம்ம மஸ்டர்டோட பாசிட்டிவ் தன்மையை பத்தி பார்க்கலாம். இதுல வந்து ஆள்பலம், பணபலம், இது ரெண்டுமே கொடுக்கக்கூடியது. இப்போ பணபலம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். அதாவது இப்போ ஒரு சாமானியமான ஒரு மக்கள், ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணணும், இல்ல லிவர் டிரான்ஸ்பிளேஷன் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு இப்போ பணம் தேவை இல்லையா? இப்போ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு 5 lakhs 6 lakhs தேவைப்படுது. ஒரு ஆர்கன் டிரான்ஸ்பிளேஷன் பண்ணாலும் சரி, ஒரு சர்ஜரி, ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னாலும் சரி, ஒரு 5 6 lakhs கிட்ட ஆறுது. ஸோ அவங்க கிட்ட அந்த பண பலம் இல்லை அப்படிங்கும்போது, அவங்க இந்த மருந்தை எடுத்துட்டு, மஸ்டர்டுங்கிற மலர் மருந்தை எடுத்துட்டே வந்தாங்கன்னா, அவங்களுக்கு இந்த ஸ்பான்சர் பண்ணக்கூடியவங்களோட ஒரு கனெக்ஷன் கிடைச்சு, அது மூலியமா அவங்க அந்த சர்ஜரியில இருந்து வெளியே வர முடியும். இப்போ சில பேருக்கு பண பலம் நிறைய இருக்கு, ஆனா அவங்களுக்கு ஆள் பலம் தேவை. அதாவது இப்போ லிவர் டிரான்ஸ்பிளேட் பண்றாங்க, கிட்னி டிரான்ஸ்பிளேஷன் பண்றாங்க, ஒருத்தர் கிட்னி கொடுக்கணும் இல்லைங்களா? அவங்களுக்கு ஆள் பலம் தேவை. அவங்க இந்த மஸ்டர்டுங்களை மலர் மருந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா, அந்த ஆர்கன் டொனேட் பண்ணக்கூடிய ஒரு கரெக்டான நேரத்துக்கு வந்து அந்த சர்ஜரி நல்லபடியா நடக்க இந்த மலர் மருந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஒரு ஒரு இடத்துல ஒரு ஆள் வந்தாதான் அந்த வேலை நடக்கும், ஒரு இந்த அமௌண்ட் இருந்தாதான் அந்த வேலை நடக்கும் அப்படிங்கிற அந்த சந்தர்ப்பத்துல நாம இந்த மலர் மருந்து எடுத்துக்கும் போது அது நமக்கு நிறையவே சப்போர்ட் பண்ணும். இப்போ ஒரு வீடு வாங்கணும், விற்கணும் அப்படின்னா, அப்ப என்ன அப்ப அந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ஆள் பலம் தேவை, பணபலம் தேவை இல்லைங்களா? ஸோ இந்த மஸ்டர்டுங்கிற மலர் மருந்து எடுக்கும்போது ஆள் பலம், பணபலம்லாம் அந்த இடத்துல கிடைச்சி நம்ம ஒரு வீடு வாங்கவோ விற்கவோ ஈஸியா முடியும். இப்போ உறவுகள் பலப்படணும் அப்படின்னா, ஒரு வீட்டில் இப்போ பாரு சண்டை சச்சரவா இருக்கு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனையா இருக்கு, குழந்தைகள் கிட்ட ஒரு பிரச்சனைகளா இருக்கு அப்படிங்கும்போது, இந்த மலர் மருந்து சாப்பிட்டுட்டே வந்தாங்கன்னா அந்த உறவுகள்ங்கிறது ஸ்மூத்தா இருக்கும். அதாவது உறவுகளை சீராக்கிற ஒரு பாலம்
அப்படிங்கிறது இந்த மஸ்டர்ட்னு சொன்னா அது மிகையாகாது. அதே மாதிரி ஒரு வேலை பண்றோம், அந்த வேலை வந்து பர்ஃபெக்டா இருக்கணும், 100% பர்ஃபெக்டா ஒரு வேலை முடியணும் அப்படின்னா மஸ்டர்ட் எடுத்துக்காங்க. அந்த வேலை எந்த வேலையா இருந்தாலும் நல்லா முடியும். இப்போ சமைக்க போறோம், மஸ்டர்ட் எடுத்துட்டு சமைச்சு பாருங்களேன், நல்ல சுவையா சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி ஒரு கோலம் போடுறோம், மஸ்டர்ட் எடுத்துட்டு கோலம் போட்டோம்னா ரொம்ப அழகா இருக்கும். ஒரு பெயிண்டிங் காம்படிஷனுக்கே போறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு பெயிண்டிங் காம்படிஷனுக்கு போறோம் அப்படின்னா மஸ்டர்ட் எடுத்துட்டு பெயிண்ட் வரைஞ்சு பாருங்களேன், அந்த பெயிண்ட் வந்து அந்த பெயிண்டிங் வந்து ஒரு உயிரோட்டமா ரொம்ப அழகா இருக்கும். எல்லாத்த விட நீங்க தூங்கணும்னு நினைக்கிறீங்க, மஸ்டர்ட் எடுத்துட்டு தூங்கி பாருங்க, அருமையா தூக்கம் வரும், மறுநாள் நல்லா ஃப்ரெஷ்ஷா எழுந்திருப்போம். டிசீஸை பத்தி பார்ப்போம். இந்த மஸ்டர்டோட நெகட்டிவ்ல இருக்கும்போது இந்த பாடி ஹீட்டு, லங், கிட்னி, இன்டெஸ்டைன்ஸ், மசில்ஸ், இதுல எல்லாம் சில ப்ராப்ளம்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் அப்பிடைட் டிசார்டர்ஸ், பசியின்மை அப்படிங்கிறது ஏன் சொல்லுங்க, டிப்ரெஸ்டா இருக்கும்போது பசிங்கிற ஒரு உணர்வு வந்து டிசார்டர் ஆயிடும். அப்புறம் வெயிட் லாஸ், வெயிட் கெயின், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்ஸு, இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு. டிப்ரெஸ்ட் அப்படிங்கும்போது இந்த மாதிரி சில சிம்டம்ஸ் நமக்கு வரும். ஹெட் இன்ஜுரி ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து நர்வ் டேமேஜ் ஆயிருக்கலாம், மிஸ்அலைன்மெண்ட் ஆஃப் ஸ்கல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கலாம். அவங்கெல்லாம் இந்த மஸ்டர்ட் எடுத்துக்கும் போது அதுக்கான ஒரு வழிமுறைகள் அவங்களுக்கு கிடைக்கும். சில பேர் வந்து ஆப்சென்ட் மைண்டடாக இருப்பாங்க, முதல்ல என்ன பேசணுங்கிறதே தெரியாமல் பேசிட்டு இருப்பாங்க, கனெக்ஷன் இல்லாமல் இருக்கும் பேசும்போது. ஸோ அவங்கெல்லாம் இந்த மஸ்டர்ட் எடுக்கும்போது ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். இந்த ஆட்டிசம் சில்ட்ரன்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, ரிட்டார்டேஷன், அவங்களுக்கெல்லாம் இந்த மலர் மருந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி லைஃப் த்ரெட்டனிங் டிசீசஸ்ன்னு சொல்லக்கூடிய டியூமர், கேன்சர், எய்ட்ஸ், இவங்கெல்லாம் இந்த மருந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கான ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். கோமா, பேரலிசிஸ், ஒபிசிட்டி, இவங்கெல்லாம் கூட இந்த மருந்து எடுத்துக்கலாம். எல்லா டைப் ஆஃப் போன் ப்ராப்ளமுக்குமே இந்த மஸ்டர்டுங்கிற மலர் மருந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி ஏதோ ஒரு பாடி பார்ட் டிரான்ஸ்பிளேஷன் பண்ண போறோம் அப்படின்னாலும் அவங்க இந்த மலர் மருந்து எடுத்துக்கலாம். இப்போ ஜென்ரல் ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரீம் சேட்னஸ், டிப்ரெஷன், ரொம்ப வருத்தமா இருக்கிறது, ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கிறது, அப்போ அது மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த மலர் மருந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒரு ஒரு நல்ல மனநிலைக்கு அவங்களோட மனசு மாறும். இதே மாதிரி நம்ம முதல்ல பார்த்த மாதிரி தான் லைஃப் ப்ராப்ளம், ஜாப், மேரேஜ், சைல்டு, இவங்க இதெல்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கண்டினியூஸாக எடுத்துக்கலாம். ஒரு வீடு வந்து ரெனோவேட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இந்த மருந்து எடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ அந்த இடத்துல நமக்கு பணபலமும் வேணும், ஆள் பலமும் வேணும் இல்லைங்களா, அதுக்காக இந்த மருந்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஒர்க்கை வந்து நம்ம 100% நல்லா பண்ணணும் அப்படின்னா இந்த மருந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு குட் ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்டு கிட்ட, ரிலேஷன்ஸ் கிட்ட எல்லாம் நல்ல ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தாக இருக்கணும் போது இந்த மருந்து எடுத்துக்கலாம். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வேணும், ரிலேட்டிவ்ஸ் வேணும் அப்படின்னாலும் இதை எடுத்துக்கலாம். இப்போ ஒரு டிவோர்ஸின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து இந்த மருந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளேயே ஒரு பிரேக்கப் ஆயிருக்கு அப்படிங்கும்போது எந்த பிரேக்கப்பாக இருந்தாலும் சரி அவங்க இதை எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த பிரேக்கப் எல்லாம் சரியாயிடும். இப்போ ஸ்பௌஸுக்கு வந்து வேற ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க, ஒரு ஹஸ்பண்டே வேற ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாரு அப்படின்னா ஒய்ஃப் இதை எடுத்துக்கிட்டாங்கன்னா ஹஸ்பண்டோட போக்கு வந்து மாற ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஒரு டிசாஸ்டர், ஒரு பெரிய கஷ்டம், நஷ்டம், இதெல்லாம் லைஃப்ல ஒருத்தவங்க பாக்குறாங்க அப்படின்னா அவங்க இந்த மஸ்டர்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுல இருந்து வெளியே வரக்கூடிய வழிமுறைகள் கிடைக்கும். இப்போ நாம இந்த மஸ்டர்டு அப்படிங்கறத பத்தி ஒரு காம்பினேஷன்ஸ் பார்க்கலாம். டிப்ரெஷன் காஸ்டு பை ஃபீலிங் ஆஃப் கில்ட், அதாவது ஒரு ஏதோ நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம், ஐயோ என்னால் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு வருத்தப்படுறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சந்தர்ப்பத்தில் இந்த மஸ்டர்ட் ப்ளஸ் பைன் அப்படிங்கிற இந்த ரெண்டு மருந்து எடுத்துக்கும் போது அந்த கில்ட் ஃபீல் குறையும். அதே அதே மாதிரி ஆங்ஷியஸ் டிப்ரெஷன், மஸ்டர்ட் பிளஸ் ரெட் செஸ்ட்நட் எடுத்துக்கலாம். டிப்ரெஷன் டியூ டு எக்ஸாஷன், எக்ஸாஷன் டியூ டு டிப்ரெஷன், ரொம்ப கோவத்துல கத்துறது இல்ல கத்துறதுனால ஏற்படக்கூடிய ஒரு டிப்ரெஷன், இவங்கெல்லாம் வந்து மஸ்டர்ட் பிளஸ் ஆலிவ். அந்த எக்ஸாஷனுங்கிறது என்னது, நம்ம உடம்புல எனர்ஜி போயிடும் இல்லைங்களா, ஸோ அந்த சமயத்துல இதை எடுத்துக்கும் போது அது ஒரு மனநிலை மாறும். ஃப்ரீக்வெண்ட் மூட் சிங்ஸ், இப்போ பாரு மூடு மாறிட்டே இருக்கும், ஒரு வேலை பண்ணிட்டே இருப்பாங்க, இதை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போயிடுவாங்க, அதை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போயிடுவாங்க, இப்படி மூட் ஸ்விங்ஸ் இருக்கிறவங்க எல்லாம் மஸ்டர்ட் பிளஸ் சிலந்தரஸ் அப்படிங்கறத எடுத்துக்கும் போது ஒரு நார்மல் நிலைமைக்கு வருவாங்க. டிப்ரெஷன் டியூ டு சைக்கிக் ட்ராமா, ஏதோ சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாம் இந்த மஸ்டர்ட் பிளஸ் ஸ்டார் ஆஃப் பெத்லஹம் அப்படிங்கிற மருந்து எடுத்துக்கலாம். டிப்ரெஷன் காஸ்ட் பை பிட்டர்னஸ், சில கசப்பான அனுபவங்கள் இருக்கும் சில பேருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் மறக்கணும், அதுலேருந்து வெளியே வரணுங்கிறவங்க மஸ்டர்ட் பிளஸ் வில்லோ அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். இப்போ இந்த மலர் மருந்து மஸ்டர்டுக்கான ஸ்விட்ச் வேர்டு இது என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, மஸ்டர்ட் தேங்க்ஸ் டிவைன் ஆர்டர், இல்லைன்னா மஸ்டர்ட்
2122 அப்கிரேட் ஓப்பன் சியர்ஸ் பி அப்படிங்கிற இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று நீங்கள் எடுத்துக்கிட்டு 28 டைம்ஸ் டெய்லி எழுதிட்டு வரலாம் ஆர் சேன் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் ப்ளூ பென் ஆர் பிளாக் பென் அதில் சாரி ப்ளூ பென் அண்ட் க்ரீன் பெனில் நீங்கள் எழுதிட்டு வரலாம். இதுக்கான அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா K20 அண்ட் K21. இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நீங்கள் ப்ரெஷரைஸ் கொடுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எதுக்கு எடுத்தாலும் அழற தன்மை, பயப்படுற தன்மை இதெல்லாம் மாறி அவங்க எல்லா பிரச்சனையையும் ஒரு ஈஸியாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை இதில் உருவாகும். இந்த சுவிட்ச் வேர்டும் அப்படிதான். எந்த ஒரு தைரியமே இல்லாதவங்களுக்கெல்லாம் ஒரு தைரியம் வந்து எந்த பிரச்சனையையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மனநிலை உருவாகும். இப்போ நாம் இந்த மஸ்டர்டை பற்றி நல்ல விரிவாக பார்த்தோம். இன்னும் மீதி வர்ற காலத்தில் மீதி மருந்தெல்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ.